இன்றைய செய்திகள். தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு வரும் 27ஆம் தேதி வரை தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தர்மபுரம் ஆதீனம் குறித்து அவதூறாக சமூக வலைதளங்களில் பதிவு வெளியிட்டுள்ள நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து அதிரடிப்படை என்ற அமைப்பின் பொதுச் செயலர் ராஜகுரு டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்கு இடையூறாக உள்ள தடைகளை கண்டறிந்து அவற்றை களைந்திட உரிய பரிந்துரைகளை அதிகாரிகள் தெரிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். எஸ்சி எஸ்டி பிரிவு மக்களின் மேம்பாட்டிற்கு ஒதுக்கப்படும் நிதி முழுமையாக அவர்களை சென்றடைவதை உறுதி செய்வதற்கு முதலமைச்சர் தலைமையில் மாநில மன்றம் அமைக்கப்பட்டுள்ளது. இம்மன்றத்தின் 2026-27ஆம் ஆண்டிற்கான முதல் கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. பட்ஜெட்டில் ஆதி திராவிடர் நலத்திட்டத்திற்காக 5903 கோடி ரூபாய், பழங்குடியினர் நலத்திட்டத்திற்காக 349 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பயனடையும் பயனாளிகளின் விவரம், பயன்படுத்தப்பட்ட தொகை குறித்து கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் 2026-27ஆம் ஆண்டு நிதியாண்டிற்கான மேம்பாட்டு செயல் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் விஜய், எஸ்சி எஸ்டி பிரிவு மக்கள் மேம்பாட்டு செயல் திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதியை முழுமையாக பயன்படுத்த வேண்டும், திட்டத்தின் செயல்பாடுகளை முழுமையாக கண்காணிக்க வேண்டும் என்றும், இந்த திட்டத்தின் கீழ் நிதியை செலவிடும் துறைகளின் மாதாந்திர செலவு விவரம், பணி முன்னேற்ற அறிக்கை, பயனாளிகளின் விவரம் ஆகியவற்றை தவறாமல் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். விவசாய கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு உள்ளிட்டவை சார்பில் நடந்த போராட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்றனர். போராட்டம் குறித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில பொதுச் செயலர் மாசிலாமணி கூறுகையில், தாவேகாவின் தேர்தல் அறிக்கையில் 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு விவசாய கடன் பாதி, அதற்கும் கீழ் நிலம் வைத்திருக்கும் சிறு குறு விவசாயிகளுக்கு கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் தற்போது தாவேகா அரசு அமைந்துள்ள நிலையில் 75,000 ரூபாய் வரையிலான கடன்கள் முழுமையாகவும், அதற்கு மேல் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 35,000 ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டது. இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்துள்ளது. தேர்தல் வாக்குறுதிப்படி நிலுவையில் உள்ள பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாததால் கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகளால் புதிய கடன் பெற முடியவில்லை. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு விவசாயத்தை தொடர முடியாத நிலையில் உள்ளனர். தாவேகா தேர்தல் வாக்குறுதியின்படி கூட்டுறவு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யும் வரை அனைத்து பகுதி விவசாயிகள் அனைத்து கட்சி பிரமுகர்களை இணைத்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று கூறியுள்ளார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த வழக்கில் மேலும் ஒருவரை மதுரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். ஆடிப்பெருக்கு விழா நிறைவடைந்ததை அடுத்து திருச்சி காவிரி ஆற்றிலிருந்து 19 டன் குப்பைகளை மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் அகற்றியுள்ளனர். ஆடிப்பெருக்கு விழா திங்கட்கிழமை கொண்டாடப்பட்டது. காவிரி ஆற்றில் அம்மா மண்டபம், ஐயாளம்மன் படித்துறை, தில்லைநாயகம் படித்துறை, கீதாபுரம் படித்துறை, ஓடத்துறை ஆகிய பகுதிகளில் திருச்சி மட்டுமின்றி அருகிலுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு காவிரி ஆற்றில் தேங்கியிருந்த நீரிலும் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த ஷவர்களிலும் ஆடிப்பெருக்கை கொண்டாடினர். அப்போது அவர்கள் முளைப்பாரி, துணிகள், வாழை இலை, பழங்கள், தாலிக்கயிறு, காதோலை கருகமணி, மஞ்சள், குங்குமம், அருகம்புல் உள்ளிட்டவற்றை வைத்து பூஜைகள் செய்து காவிரி ஆற்றில் விட்டனர். இவை அனைத்தும் காவிரி ஆற்றில் குப்பைகளாக தேங்கியது. இந்த குப்பைகளை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக அகற்றி வருகின்றனர். எல் நினோ காரணமாக தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தொடர்ந்து கண்காணித்து எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட நிபுணர் குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KA செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்றது. அதில் செங்கல்பட்டு, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் 60% அதிகமாக மழை குறைந்துள்ளதுடன்
மாநில அணைகளின் நீர்மட்டமும் வழக்கமான 85% பதிலாக அதில் செங்கல்பட்டு, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் 60% அதிகமான மழை குறைந்துள்ளதுடன் மாநில அணைகளின் நீர்மட்டமும் வழக்கமான 85% பதிலாக 31% மட்டுமே உள்ளதாக கூறப்பட்டது. மேலும் குடிநீர் தட்டுப்பாட்டை தவிர்க்கவும், நீர் ஆதாரங்களை மேம்படுத்தவும், லாரிகள் மூலம் குடிநீர் வழங்கவும் 330 கோடி ரூபாயும், கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறைக்காக 10 கோடி ரூபாயும், மொத்தம் 340 கோடி ரூபாய் ஒதுக்க முதலமைச்சர் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கான துறை வாரியான முன்மொழிவுகள் அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாத வகையிலும் வறட்சியால் கால்நடைகளுக்கு தீவனம் இதற்கான துறை வாரியான முன்மொழிவுகள் அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாத வகையிலும் வறட்சியால் கால்நடைகளுக்கு தீவன பற்றாக்குறை ஏற்படாத வகையிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.